ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சண்டே ஸ்பெஷல் மெனு. லாஸ்ட் சண்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் என்னென்ன குக் பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நார்த் இண்டியன் டிஷ் காம்போ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி குக் பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரமாக வந்து கரெக்டாக நம்ம வந்து இவ்வளோ டிஷ்ஷையுமே வந்து சீக்கிரம் எப்படி நம்ம குக் பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி எல்லாமே தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஊற வைக்க வேண்டியதை நாள் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு தால் மக்னி பண்ண போகிறேன். அதனால் வந்து அதை வந்து ஊற வச்சுட்டேன். ஜவ்வரிசியை வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறேன், அதையும் ஊற வச்சுட்டேன். மெனு என்னென்னா தால் மக்னி, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பீஸ் புலாவ், ஃப்ரோசன் நான், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, ஜவ்வரிசி புடிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காம்போ வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும். உங்கள் கெஸ்ட்டும் வரும்போது நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க வேண்டியதாக ஃபஸ்ட்டாக நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ இது இப்போ தால் மக்னிக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து வந்து வேக வைக்கிறேன். இது கிட்னி பீன் இருந்து போட்டாலுமே இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சால் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரெசிபி, அதாவது தால் மக்னி ரெசிபி ஏற்கனவே நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து வேக வச்சுட்டேன். ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது ஊறணும். ஊறின ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு செய்யும்போது நல்லா வந்து நமக்கு கரெக்டாக வரும். நல்லா முழுசாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதெல்லாம் வேக வைக்கிற கேப்பில் வந்து நான் வந்து, ஏன்னா இப்போ கருப்புளுந்து வேகிறதுக்கு 40 மினிட்ஸ் எடுக்கும். நம்ம இது வேகும் போதே நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். இது வேகும் போதே பீஸ் புலாவ் வந்து நான் பீஸ் வந்து ஃப்ரோசன் பீஸ், அதனால் வந்து அதை ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி இது புட்டிங் சொன்னேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுட்டு பால் ஊற்றி அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பால் சேர்த்து கண்டென்ஸ்டு மில்க்கு, சுகர், இவ்வளோ தான் இதுக்கு. அது ஆறி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா திக்காக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது அரிசி வந்து நான் ஊற வச்சு அந்த பீஸ் புலாவுக்கு வந்து அரிசியும் வந்து இப்போ ஊற வைக்கிறேன். பீஸ் புலாவுக்கு வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸாவது ஊறினா தான் நமக்கு நீளமாக வரும். அதனால் வந்து நான் அதை வந்து தண்ணி அதுலேயே வந்து அளவாக ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதோட ரெசிபியுமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறினதோட அப்படியே நம்ம சேர்த்து வேக விட வேண்டியதான். அதனால் வந்து அது ஊறட்டும். இப்போ வந்து நான் அடுத்து எல்லாமே மற்றதெல்லாம் ரெடியாக வேக வச்சது எல்லாமே இப்போ நம்ம வந்து கிரேவியாக செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து மசாலா நமக்கு வதக்கி, அதாவது அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கணும்ல, அதுக்காக வந்து நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பட்டர் நீங்கள் சேர்த்தாலும் ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாமே ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து உப்பு சேர்க்கலை, ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த வெங்காயத்தோட இனிப்புமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஷ்யூ இருந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். என்கிட்ட கேஷ்யூ அன்றைக்கி இல்லாதனால நான் ஆட் பண்ணலை, பட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக அந்த டெக்ஸ்சரே சூப்பராக வரும். அதை வதக்கிட்டு அதை ஆறட்டும். அந்த கேப்பில் வந்து நான் வந்து தால் மக்னிக்கு வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கி இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி செய்ய போகிறேன். இதோட ரெசிபியுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து வதக்கிட்டு அடுத்து வந்து நான் அந்த ஆறுற கேப்பில் பன்னீர் கிரேவிக்கு ஆறுற கேப்பில் பன்னீரை வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணி க்யூப்ஸை போட்டோன்னா நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிரேவிக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ அது ஊற வச்சுட்டு அடுத்து வந்து பீஸ் புலாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பீஸ் புலாவ் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை எப்படி பண்ணேன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி ஒன்று நம்ம செய்யும்போதே அடுத்தடுத்து என்ன செஞ்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரமே குக்கிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பீஸ் புலாவ் பீஸ்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாமே வந்து அந்த தண்ணி அப்படியே ஊற்றி வேக விட வேண்டியதான். ஸோ இது வேகட்டும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த இதுவுமே ரெடி ஆகிட்டுருக்கு பக்கத்தில், தால் மக்னியும். ஸோ இது வந்து 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம தம்மில் வச்சு அதை ரெடி ஆகிறதுக்கு. அடுத்து வந்து பன்னீர் கிரேவியை வந்து நம்ம இதுக்கு, ஏன்னா ஆறி இருக்கும் இது. ஸோ இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து
நான் ஆயிலில் வதக்கினேன். அதனால் இப்போ வந்து பட்டர் போட்டுட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமிங் பவுடர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். ஈக்குவலாக எடுத்து நான் வந்து இதில் வந்து நான் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு இதெல்லாமே வந்து அந்த பட்டரில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோன்னா லைட்டாக ஹீட் ஆகும்போதே நம்ம கருகாமல் வந்து ரோஸ்ட் ஆகிடும். பக்கத்துலேயே நின்று செய்யணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ உப்பு சேர்க்கணும், அப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தால் மக்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு டிஷ்ஷாகவே வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டே வரும். இப்போ வந்து நான் இப்போ தான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போய் நமக்கு சுருளை வதங்கும். அந்த ஸ்டேஜில் தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கேஷ்யூ ஆட் பண்ணுங்கள், அதுதான் க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கு இடையில் வந்து எனக்கு இது பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு, அங்கே தால் மக்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பீஸ் புலாவுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை சூட்டோடையே லைட்டாக எடுத்து விட்டு உடச்சி விட்டுறணும், இல்லைனா வந்து அப்படியே கட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தால் மக்னிக்கு வந்து பட்டர், இன்றைக்கி டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா பட்டர்லாம் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா அந்த ரிச்சாக அந்த டேஸ்ட்டு எல்லாமே பட்டர் க்ரீம் எல்லாம் போடும்போது தான் வரும். ஸோ கெஸ்ட்டுக்கு நம்ம செய்யும்போது தாராளமாகவே செய்யலாம். ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இதை இப்போ அதுக்கு வந்து பட்டர்லாம் ஊற்றி க்ரீமெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு பன்னீர் கிரேவியில் வந்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்து கரம் மசாலாவும் சேர்த்து நான் கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருந்தால் பிடிக்காது. நம்ம கொஞ்சம் ஆறும்போது க்ரீமெல்லாம் ஊற்றிட்டே வச்சோம்போது எனக்கு கொஞ்சம் திக்காகும். இப்போ வந்து கசூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தின்னா வந்து வெந்தயக்கீரையோட இலை, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை. அது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து எண்டில் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு லைட்டாக அந்த ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரிச்சாக நமக்கு வந்து க்ரீமியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலையும் போட்டு இதை வந்து இது ஆறினோடனே கொஞ்சம் எனக்கு திக்காகும். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கெஸ்ட்டு வர டயத்தில் தான் வந்து நான் வந்து சுட்டெடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே காலிஃப்ளவர் பக்கோடா வந்து செஞ்சிட்ருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபியுமே போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து ஃப்ரோசன் நான் தான் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். நான் வந்து ஹோட்டல்லையுமே நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். பட் இந்த நான் எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நான் இந்த வாங்கினேன் இங்கே. ஸோ அது வந்து நம்ம ஹீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது காலிஃப்ளவர் பக்கோடா, இந்த பக்கோடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ரெசிபி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது அப்புறம் அதுக்கப்புறம் பீஸ் புலாவ் வந்து எல்லாமே வந்து ஹாட் பேக்கில் செய்ய வந்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தால் மக்னி வந்து நல்லா க்ரீமியாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, இதுக்கு மறக்காமல் வந்து கேஷ்யூ போடுங்க. இது வந்து ஜவ்வரிசி புட்டிங். ஸோ இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.